குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரதி அகாடமி. இப்பொழுது செஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் இன் பிளான் செஷன் 18 ப்ளஸ் லாங் டிஸ்டன்ஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் செஷன் 7. ஏற்கனவே நம்ம ரூட் ப்ரெஷரை பற்றி போன டிஸ்கஷனில் பார்த்தோம். இந்த டிஸ்கஷனில் அந்த ரூட் ப்ரெஷரை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மாற்றி அமைக்குது அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் வி வில் கோ டு டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரூட் ப்ரெஷர் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குது? ரூட் ப்ரெஷர் இஸ் ஹை இன் சம் டெசிடுவஸ் ட்ரீஸ் பிஃபோர் தே லீஃப் அவுட். அதாவது டெசிடுவஸ் ட்ரீஸ்னால் ஏறக்குறைய ட்ரை ஏரியாவில், டெசர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரை ஏரியாவில் சாயில் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து லீஃப் அதிகமாக உற்பத்தி பண்ணாது, ஸ்லோவாக தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கும். அதில் லீவ்ஸ் ஃபஸ்ட்டு வர்றதுக்குள்ளே இலைகள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பிளான்ட்ஸில் இந்த வாட்டர் ப்ரெஷர் இஸ் வெரி ஹை. ஏன் காரணம் என்னென்னா, லீஃப் வழியாக வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி வெளியே போக முடியும். வெளியில் ஹையர் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது லீஃப் வழியாக வாட்டர் எவாபரேட் ஆகி போக முடியாததுனால இங்கே வாட்டர் ப்ரெஷர் இஸ் ஹை. தென் செகண்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்பிரேஷன் இஸ் மினிமல் வித்தவுட் லீவ்ஸ். டிரான்ஸ்பிரேஷன் என்ன அர்த்தம்? இந்த லீஃப் வழியாக வாட்டர் எவாபரேட் ஆகிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு எவாபரேஷன் த்ரூ லீவ்ஸ். இலைகள் வழியாக வாட்டர் வந்து ஆவியாக போகிறதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். இந்த டிரான்ஸ்பிரேஷன் இஸ் மினிமல் வித்தவுட் லீவ்ஸ். இதில் லீவ்ஸ் வர்றதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பிரேஷன் இங்கே ரொம்ப 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 கம்மி. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆர்கானிக் சொல்யூட்ஸ் ஆர் பீயிங் மொபிலைஸ்ட் அண்ட் டிக்ரீஸ் தி சைலம் வாட்டர் பொட்டன்ஷியல். அப்போ அங்கே வாட்டர் எவாபரேஷன் இல்லை, அதிகமாக இல்லைங்கிறப்ப ஆர்கானிக் அயான்ஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாக வந்து சைலத்தில் சேர்ந்து ரூட்டில் இருக்கக்கூடிய சைலத்தில் சேர்ந்து ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பொட்டன்ஷியலை குறைச்சிருது. சாயிலுடைய வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறதுனால அப்சார்ப் பண்ண முடியும். அடுத்து ரூட் ப்ரெஷர் அக்கர்ஸ் இன் தி சைலம் ஆஃப் சம் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வென் சாயில் மாய்ஸ்சர் லெவல் இஸ் ஹை. எப்பயுமே சாயிலிருந்து வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு, ரூட்ஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாகவும் ரூட்டில் இருக்கிற வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாகவும் இருக்கணும். அப்போ சாயிலில் பொறுத்த மட்டும் அதிகமான வாட்டர் இருந்துச்சுன்னா, மாய்ஸ்சர் லெவல் இஸ் ஹை, சாயிலில் மாய்ஸ்சர் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்னாகும்? ரூட் ப்ரெஷர் அதிகமாகும். தட் இஸ் எய்தர் அட் நைட் நேரத்தில் ஆர் வென் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் லோ. ஆவியாகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது டூரிங் டே டயத்தில் நீர் இலைகள் வழியாக ஆவியாகக்கூடிய டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக இருந்தாலோ, சாயில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் லெவல் கூட இருந்தாலோ இந்த ரூட் ப்ரெஷர் சைலத்தில் அதிகமாக உற்பத்தியாகும். வென் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஹையில் அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது, எல்லா லீவ்ஸில் இருக்கிற ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகுது டே டயத்தில். ஸ்டொமேட்டோனா சோமாங்கிறதுல ஓப்பனிங் இன் தி லீவ்ஸ், அது நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். அது என்ன ஆகும்னு சொன்னால், வென் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஹை ஓப்பன் ஆகி டே டயத்தில் அதிகமாக வெளியே போகும்போது சைலம் சேப் இஸ் யூஸ்வலி அண்டர் டென்ஷன். மேலே அது இழுக்க சைலத்தில் இருக்கக்கூடிய லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹை டென்ஷனில் இருக்கும். ஏன் ஹை டென்ஷன் வருது? அங்கே ப்ரெஷர் குறைஞ்சிரும், டென்ஷன் வந்து கூடிரும். ப்ரெஷர் எங்கேருந்து வரணும்? கீழே இருந்து வரணும். அந்த கீழே புஷ் ப்ரெஷர் இல்லாதப்ப குறையாக இருக்கும்போது அங்கே என்ன ஆயிரும்? இந்த டென்ஷன் அதிகமாகி டியூ டு டிரான்ஸ்பிரேஷன் புல் என்ன அர்த்தம்? மேலே வாட்டர் ஆவி ஆக அந்த இடத்துல ஒரு கேப் கிரியேட் ஆகும். அந்த கேப்பை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு வாட்டர் மேலே ரைஸ் ஆகி போகணும். அப்போ ஒரு இது இருக்குது, லீஃப் இருக்குது, நிறைய லீஃப்ஸ் வழியாக தண்ணி இப்படி ஆவியாகிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சைலத்தில், அதுக்கு தண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த சைலத்தில் ஒரு புல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பேர் டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷன் என்ன பார்த்தோம்? அந்த புல்லுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன் புல். அதில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி நடுவில் கேப் உண்டாயிரும் சமயத்துக்கு. அந்த கேப்ஸை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு இந்த ரூட் ப்ரெஷர் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. when transpiration is high, xylem sap is usually under tension rather than pressure under pressure.
டியூ டு டிரான்ஸ்பிரேஷன் புல். இதுக்கு பிறகு தான் டிரான்ஸ்பிரேஷன் புல் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். என்ன ரூட் ப்ரெஷர் ஹெல்ப்ஸ். இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் காரணமாக அந்த சைலத்தில் வரக்கூடிய கேப் ஏரியாவை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரூட் ப்ரெஷர் ஹெல்ப்ஸ் டு ரீஎஸ்டாப்ளிஷ் தி கண்டினியூவஸ் செயின் ஆஃப் வாட்டர் மாலிகூல். சைலத்தில் என்ன கேப் வராமல் வாட்டர் மாலிகூல் கண்டினியூஸாக போகிறதுக்கு திஸ் ரூட் ப்ரெஷர் ஹெல்ப்ஸ், which often break under enormous tensions created by transpiration. இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக சைலத்தில் உருவாகக்கூடிய கேப்பை இந்த ரூட் ப்ரெஷர் ஃபில்லப் பண்ணுது. எப்படி வாட்டர் மாலிகுல் இது கீழேருந்து தள்ளுது. ஸோ டபுள் எனர்ஜி, ஒரு பக்கம் ரூட் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் டிரான்ஸ்பிரேஷன் புல், இந்த ரெண்டு சேர்ந்து வாட்டரை மேலே நோக்கி கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் இந்த ரூட் ப்ரெஷருடைய ஃபங்க்ஷன் என்ன, அது ப்ரெஷர் உருவாதுன்னு பார்த்துட்டோம். அது செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ப்ரெஷர் இஸ் எ சிஸ்டம். ரூட் ப்ரெஷர் இஸ் எ சிஸ்டம். இது வாட்டர் பொட்டன்ஷியல் ப்ளஸ் அயான்ஸ் எண்டோடெர்மிஸில் எவ்வளோ தூரம் சேருது, இது மாதிரி சாயிலுடைய வாட்டர் கண்டென்ட், அல்லது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இட் இஸ் எ சிஸ்டம் தட் அலோஸ் வாட்டர் டு மூவ் அவுட் ஆஃப் தி சாயில் அண்ட் இன்டு தி பிளான்ட். இதுதான் ரூட் ப்ரெஷருடைய சிஸ்டம். அடுத்து மினரல்ஸ் ஆர் பம்ப் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் யூஸிங் ஏடிபி. ஏடிபியை யூஸ் பண்ணால் தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன செல்லுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணுறது தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். என்ன அடினோசன் ட்ரைபாஸ்பேட்டுங்கிற அந்த எனர்ஜி அது யூஸ் பண்ணுது. இன்டு தி வேஸ்குலர் டிஷ்யூ, சைலத்துக்குள்ளே தள்ளுறதுக்கு எண்டோடெர்மிஸில் இருக்கிற காஸ்பேரியன் டிஸ்க்கு தாண்டோடனே செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய இந்த ஏடிபி என்ன பம்ப் வழியாக உள்ளே தள்ளும், எனர்ஜி யூஸ் பண்ணி தள்ளும். இட் மே பி புரோட்டான் பம்ப், மேபி என்ன சம் அயான் பம்ப்ஸ், எதுவாக வேணா இருக்கலாம். பட் ஏடிபி அது யூஸ் பண்ணும். ஸோ மோர் அண்ட் மோர் வாட்டர் ஃபாலோஸ் தி மினரல்ஸ் பை ஆஸ்மாசிஸ். அப்போ அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் கூட கூட ரூட்டில் வாட்டர் பொட்டன்ஷியல் குறையிறதுனால ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டர் இன்னும் மேலும் 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 உள்நோக்கி வர ஆரம்பிக்கும். திஸ் ப்ரொடியூசஸ் எ ப்ரெஷர் ஆன் தி ரூட்ஸ் பிகாஸ் தி ரூட்ஸ் டோன்ட் எக்ஸ்பேண்ட். இந்த ரூட்ஸ் வந்து விரிய முடியாது. அதன் காரணமாக என்ன ஆகுது, உள்ள ஒரு ப்ரெஷர் உருவாகுது. தட் இஸ் கால்ட் ரூட் ப்ரெஷர். என்ன வாட்டர் கேனாட் லீவ் தி ரூட் பிகாஸ் ஆஃப் தி காஸ்பேரியன் ஸ்ட்ரிப். காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் அங்கே இருக்கிறதுனால எண்டோடெர்மிஸ் ஆஃப் வாட்டர் கிராஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னால் திருப்பி பேக்கில் வர முடியாதுங்கிறதுனால மோர் அண்ட் மோர் வாட்டர் அக்குமுலேஷன், மோர் அண்ட் மோர் அயான் அக்குமுலேஷன், இந்த ரெண்டும் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. தட் இஸ் தி ரூட் ப்ரெஷருடைய முக்கியமான வேலை. அடுத்த இஷ்யூ இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், அட் நைட், ராத்திரி ஆகிடுச்சு, வெயில் இல்லை, என்ன பயங்கரமாக சூழல் காற்று இது மாதிரியெல்லாம் இல்லை, சாயிலுடைய வாட்டர் கண்டென்ட் கூடிருச்சு. அட் நைட் டிரான்ஸ்பிரேஷன் யூஸ்வலி டஸ் நாட் அக்கர். நைட்டில் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறது இல்லை. டிரான்ஸ்பிரேஷன் என்ன சொன்னோம், இலையில் இருக்கக்கூடிய ஸ்டோமாங்கிற ஓப்பனிங் திறந்திருந்து ஹை டெம்பரேச்சர் வெளியில் இருக்கிற காரணமாக வாட்டர் எவாபரேட் ஆகி வெளியே போகிறது. லாஸ் ஆஃப் வாட்டர் பை எவாபரேஷன் ஃப்ரம் லீவ்ஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேஷன். யூஸ்வலி டஸ் நாட் அக்கர் பிகாஸ் மோஸ்ட் பிளான்ட்ஸ் have their stomata closed. நைட்டில் மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் ஸ்டொமாட்டோவை க்ளோஸ் பண்ணிடும். ஏன், ஸ்டொமாட்டோவுடைய முக்கியமான வேலை என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இலையில் நடக்கிறதுனால அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு அண்டு லைட்டு ரெண்டையும் உள்ளே இழுக்கிறதுக்கு தான் இந்த லீவ்ஸ் அந்த ஸ்டோமாவை ஓப்பன் பண்ணுது. நைட்டு லைட் இருக்காது, க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா அதனால் டிரான்ஸ்பிரேஷன் வந்து நைட்டில் நடப்பதில்லை. அடுத்து when there is high soil moisture level, நைட்டில் மாய்ஸ்சர் லெவல் சாயில் அதிகமாகும்போது வாட்டர் வில் என்டர் தி பிளான்ட் ரூட் பிகாஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் ரூட் இஸ் லோயர் தேன் இன் தி சாயில் சொல்யூஷன். இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட்டர் வில் அக்குமுலேட் இன் தி பிளான்ட் கிரியேட்டிங் எ ஸ்லைட் ரூட் ப்ரெஷர், அதையும் பார்த்துட்டோம். என்ன ரூட் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் சம் வாட்டர் டு எக்ஸூட் த்ரூ ஸ்பெஷல் லீஃப் டிப் or edge structures called hydatodes or water glands forming drops. அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன பாயிண்ட்டு, நம்ம காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சோடனே இன்னும் பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
போய் பார்த்தோம்னு சொன்னால் பனியாக இருந்தாலும் சரி பனிக்காலமாக இல்லாட்டாலும் சரி காலையில் பார்த்தோன்னே விடிய காலையில் பார்த்தோன்னே எல்லா இலைகள்லேயும் சுற்றி அழகாக வந்து தண்ணி ட்ராப்பாக நிற்கும். நம்ம நினைக்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் வந்து கண்டென்ஸ் ஆகி அதில் போய் ஒட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். அது டிஃப்ரெண்ட் கொஸ்டின், பனி விழுகிறது. ஆனால் இது இலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியவும் அந்த இலையுடைய 2 எட்ஜ்லேயும் சம்டைம்ஸ் உள்ளவையும் கூட சில செல்ஸ் இருக்குது, அது பேர் ஹைடாத்தோட்ஸ். அந்த செல்ஸுடைய வேலை என்னன்னு சொன்னால் ரூட் ப்ரெஷர் அதிகமாகி, அதாவது டிரான்ஸ்பிரேஷன் புல் இல்லாதப்ப, டிரான்ஸ்பிரேஷன் நடக்காதப்ப சாயிலுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகும் போது ரூட் ப்ரெஷர் வந்து இன்னும் கூடி மேலே வாட்டர் கொண்டு வந்துடுது. அப்போ எக்ஸஸ் வாட்டரை வெளியே தள்ளுறதுக்கு அந்த ஹைடாத்தோட்ஸுங்கிற செல்ஸ் வந்து அப்படியே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊஸ் அவுட் பண்ணும். அது அப்படியே ட்ராப்பாக நிற்கும். என்ன ரூட் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் சம் வாட்டர் டு எக்ஸூட், வெளியே தள்ளுறதுக்கு த்ரூ ஸ்பெஷல் லீஃபுடைய டிப்பில் இருக்கக்கூடிய ஆர் எட்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஹைடாத்தோட்ஸ் ஆர் வாட்டர் கிளான்ஸ் ஃபார்மிங் ட்ராப்பாக ஃபார்ம் பண்ணும். சச் வாட்டர் லாஸ் இன் இட்ஸ் லிக்விட் ஃபேஸ் இஸ் நோன் அஸ் கட்டேஷன். இப்படிப்பட்ட வாட்டர் லாஸ் டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வர்றது எவாபரேஷன் லாஸ். இது அப்படி இல்லை, இது வாட்டர் எக்ஸூட் ஆகுது. அது லீஃபுடைய எட்ஜில் லீஃபுடைய டிப்பில் ஓரங்களில் இருக்கக்கூடிய ஹைடாத்தோட் செல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. தட் இஸ் கால்டு கட்டேஷன். அது பேர் கட்டேஷன் அப்படின்னு பேர். ஏன்னா கட்டேஷன் இஸ் நாட் டு பி கன்ஃபியூஸ்டு வித் டியூ. பனி விழுவக்கூடிய டியூவும் கட்டேஷனும் ஒன்று கிடையாது. விச் கண்டென்சஸ் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் ஆன் டு தி பிளான்ட் சர்ஃபேஸ். டியூங்கிறது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி இலையில ஒட்டுறது. பட் கட்டேஷனுங்கிறது பிளான்ட்டுக்கு உள்ள சைலம் வழியாக வர தண்ணி லீஃபுக்கு வந்து இன்னும் ரூட் ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ஹைடாத்தோட்ஸ் வெளியேற்று. தட் இஸ் கால்ட் கட்டேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். கட்டேஷன் லீஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பிளான்ட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிப்பில் என்ன அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படியே நிற்கும். இப்படியே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படியே நிற்கும். திஸ் இஸ் கால்டு கட்டேஷன் ட்ராப்லெட்ஸ். என்ன திஸ் இஸ் நாட் டியூ. திஸ் இஸ் நாட் டியூ. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் வாட்டர் லாஸ் ஃப்ரம் தி பிளான்ட், ஸ்பெஷலி டூரிங் தி நைட் டிரான்ஸ்பிரேஷன் இல்லாதப்ப. இன்னும் சரியாக சொல்லப்போனால் சாயிலுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருந்து டிரான்ஸ்பிரேஷன் இல்லாதப்ப ரூட் ப்ரெஷர் அதிகமாகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். தட் இஸ் கால்டு கட்டேஷன். திஸ் இஸ் நாட் டியூ. ஓகே, thank you students. We will discuss the other things in next class.